தங்களது பாதையில் சுழல்கின்றன. அல்லாஹ் மேலும் கூறுகிறார், ஒவ்வொருவரும் மரணத்தை அனுபவிப்பார்கள். நன்மையும் தீமையும் மூலம் மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். இறுதியில் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்புவார்கள். கியாமத் நாளில் சிறிய கடுகு விதை அளவிலான செயல்களும் கூட கணக்கிடப்படும். சூரா அல் அம்பியாவில் கூறப்படும் நபிமார்கள். இந்த சூறாவில் பல நபிமார்கள் குறிப்பிடப்படுகின்றன. மூசா அலைசலாம், ஹாரூன் அலைசலாம், இப்ராஹிம் அலைசலாம், லூத் அலைசலாம், நூஹ் அலைசலாம், தாவூத் அலைசலாம், சுலைமான் அலைசலாம், அய்யூப் அலைசலாம், இஸ்மாயில் அலைசலாம், இத்ரீஸ் அலைசலாம், துல்கிஃபுல் அலைசலாம், யூனுஸ் அலைசலாம், ஜக்ரியா அலைசலாம், யஹ்யா அலைசலாம், மரியம் அலைசலாம், ஈசா அலைசலாம். சில முக்கிய நிகழ்வுகள். இப்ராஹிம் அலைசலாம் அவர் விக்கிரங்களை உடைத்து பெரிய விக்கிரத்தின் கையில் கோடாரியை வைத்தார். இதன் மூலம் மக்கள் பேச முடியாதவற்றை ஏன் வழிபடுகிறார்கள் என்று உணர்த்தினார். பின்னர் அவர் நெருப்பில் எரியப்பட்ட போது அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றினார். நபி தாவூத் அலைசலாம் அவர்களின் வரலாறில் மலைகளும் பறவைகளும் அவருடன் சேர்ந்து அல்லாஹ்வை துதித்தன. மேலும் போரில் பாதுகாப்பு இரும்பு கவசம் செய்வதை அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். நபி சுலைமான் அலைசலாம் அவருக்கு அறிவும் நியாய தீர்ப்பும் வழங்கப்பட்டது. காற்றும் ஜின்களும் அவரின் கட்டுப்பாட்டில் இருந்தன. நபி அய்யூப் அலைசலாம் அவர் துவா செய்தார், என்னை துன்பம் பிடித்துள்ளது, நீயே மிக அருளாளன். அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்கி குடும்பத்தையும் திருப்பிக் கொடுத்தார். நபி யூனுஸ் அலைசலாம் மீனின் வயிற்றிலிருந்து அவர் துவா செய்தார், உம்மைத் தவிர வேறு இறைவன் இல்லை, நான் தவறு செய்தவர்களின் ஒருவன். அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். மேலும் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் இறுதி காலத்திற்கு அருகில் வெளிவரும் என்று குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறுகிறார், நாங்கள் உம்மை உலகங்களுக்கெல்லாம் அருளாக அனுப்பினோம். மேலும் அல்லாஹ் ஒரே இறைவன் என்பதை அறிவிக்கிறார். சூரா அல் ஹஜ் தொடக்கம். இந்த